மேல வானத்தையும் வானத்தில் உள்ள அனைத்தையும் படைத்தவர் தேவனாகிய கர்த்தர். பூமியை உண்டாக்கினவரும் கர்த்தர். இந்த மரத்தை உண்டு பண்ணினவர் கர்த்தர். இந்த செடியை உண்டு பண்ணினவர் கர்த்தர். இந்த கல்லை படைத்தவர் கர்த்தர். இந்த மண்ணையும் படைத்தவர் கர்த்தர். இந்த புல்லை படைத்தவர் கர்த்தர். உன்னை படைத்ததும் கர்த்தர், என்னை படைத்ததும் கர்த்தர். இந்த உலகத்தில எல்லாவற்றையும் படைத்தது தேவனாகிய கர்த்தர். தேவன் படைத்த சகல இயற்கையும் இன்று வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மனுஷன் கீழ்ப்படியாமல் போனான். அந்த கீழ்ப்படியாமல் போனதின் நிமித்தமாக அவன் பாவத்திற்குள் விழுந்தான். அதிகமாய் தேவனாகிய கர்த்தர் இயற்கையை காட்டிலும் மனுஷர்களை நேசித்தார். நம்மை நேசித்ததுனாலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரலோகத்தை விட்டு இந்த பூலோகத்திற்கு வந்தார். இந்த பூலோகத்திற்கு வந்து தேவனாகிய கர்த்தர் நமக்காக பாடுபட்டு அந்த ஜீவனை கொடுத்தவராயிருக்கிறார். ஜீவனை கொடுத்து தேவனாகிய கர்த்தர் கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்திருந்த நம்மை அவருடைய மரணத்தின் நிமித்தமாய் நம்மை மீட்டெடுத்து அவருடைய உயிர்த்தெழுதலின் அடையாளமாய் நம்மை மாற்றினார். இந்த சகல இயற்கையை பார்க்கிலும் அவர் ஜீவன் கொடுத்து நம்மை மீட்டதுனால நம்மை அவர் விசேஷமாய் பார்க்கிறார்.